Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் வந்து எப்படி ரிமூவ் பண்றது, டூப்ளிகேட் வேல்யூ இருந்தா நம்ம அதை எப்படிலாம் எந்தெந்த மெத்தட்ல வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நேம்ல வந்துட்டு நரேன் அப்படிங்கற நேம் வந்துட்டு நிறைய இடத்துல திரும்ப ரிப்பீட்டடா இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து யூனிக் வேல்யூ வேணும். நம்மளுக்கு இதுல யூனிக் வேல்யூ இருக்கா அப்படினு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த வேல்யூ என்ன இதுல வந்து யூனிக் இருக்கான்னு நீங்க செக் பண்ணனும். நீங்க அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு கண்டிஷன் ஃபார்மேட் ஹோம்ல போய்ட்டு கண்டிஷன் ஃபார்மேட்ல ஹைலைட்டட் அண்ட் ரூல்ஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் இருந்தா உங்களுக்கு இத காமிச்சிரும். சோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு கலர் வந்து பிக் பண்ணனுமோ நீங்க மாத்திக்கலாம். சோ நான் நார்மலா இருக்க டிஃபால்ட்டே நான் வச்சுக்கிறேன். சோ இதுல எல்லாமே இருக்க வேல்யூஸ் எல்லாமே டூப்ளிகேட்டா தான் இருக்கு. சோ இத வந்து நான் யூனிக் வேல்யூ எடுக்கணும் அப்படினா இத வந்து நான் முதல்ல காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பக்கத்துல போட்டுக்கிறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படினு நீங்க இத கிளிக் பண்ணா உங்களுக்கு ரிமூவ் வந்து யூனிக் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு மெத்தட். அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு பிவோட் போடிங்க அப்படினா பிவோட் போட்டு கூட நீங்க வந்து இத வந்து எடுக்கலாம். எப்படினா அத வந்து பிவோட்ல போடுறேன். பிவோட்ல போய்ட்டு நீங்க நேம் வந்து கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்க யூனிக் வேல்யூ. இன்னொரு ஷார்ட்கட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். என்ன அப்படினா நான் மறுபடியும் இத காப்பி பண்ணி போடுறேன். ஷார்ட்கட் கீ என்ன அப்படினா Alt+A+M கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் Alt+A+M ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அப்படினா நீங்க வந்து டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எது வந்து ஹையஸ்ட் சேலரியா இருக்கு, லோவஸ்ட் சேலரியா இருக்கு, எது மீடியம் சேலரியா இருக்கு அப்படி சொல்லி நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படினா இத கொடுத்துட்டு நீங்க ஹோம்ல போய்ட்டு கண்டிஷன் ஃபார்மேட்டிங்ல போய்ட்டு greater than equal to அப்படி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு இந்த சார்ட் பாருங்க நிறைய கலர் ஸ்கீம் இருக்கு. சோ இது வந்து ஹையஸ்ட் லோ, லோயஸ்ட் ஹை. சோ இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணுமோ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சிம்பிளும் இருக்கு. சோ இது வந்து ரெடியூஸ் ஆகுது, இது வந்து நார்மலைஸா இருக்கு, இது வந்து ஹையா இருக்கு. சோ அப்படிங்கற எல்லாமே வந்து நீங்க ரொம்பவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு புதுசா எனக்கு இது மட்டும் தான் ஸ்பெசிபிக் வேல்யூவை தாண்டி தான் எனக்கு வேணும் அப்படினால நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாப் ஒரு 2 மட்டும் வேணும், அதுக்குள்ள இத மட்டும் நான் ஹைலைட் பண்ணனும் அப்படினா நீங்க வந்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அத மாதிரி ஹைலைட் பண்ணிக்கலாம். இத வந்து நான் கொடுக்கிறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் 2 மட்டும் ஹைலைட் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்து நம்ம கண்டிஷன் ஃபார்மேட்டிங்ல நிறைய பண்ணலாம். இத வந்து நான் அப்கமிங் வீடியோல நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் போடுறேன். நெக்ஸ்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து blanks இருக்கும் இடையில. சோ அத வந்து எப்படி வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு blanks இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃபில் பண்ணனும். இல்லாட்டி அத வந்து செலக்ட் பண்ணி மேல இருக்க வேல்யூ வந்து ஆட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணுவீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இத செலக்ட் பண்ணிட்டு Ctrl+G பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இது மாதிரி கோட் விண்டோ வரும். இதுல ஸ்பெஷல் கீயை பிரஸ் பண்ணிட்டு blanks மட்டும் செலக்ட் பண்ணுங்க. blanks செலக்ட் பண்ணா blanks ஓடது மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கும். சோ நீங்க செலக்ட் பண்ணிருக்க காலத்துல blanks மட்டும் ஹைலைட் ஆகும். சோ அது என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த நம்பர் வந்துரும். இல்ல எனக்கு மேல உள்ள வேல்யூ வரணும் அப்படினா அந்த மேல உள்ள வேல்யூ கொடுத்துரும். கொடுத்தீங்க Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல உள்ள வேல்யூ வந்து இங்க அந்த blanks ரோல வந்துட்டு ஆட் ஆயிடும். இல்ல அப்படினா நீங்க இத முதல்ல நான் ட்ரை பண்றேன். Ctrl+G blanks செலக்ட் பண்ணிட்டு நான் பக்கத்துல உள்ள செல்லை செலக்ட் பண்றேன். அப்படினா உங்களுக்கு இத செலக்ட் ஆயிரும். சோ நீங்க வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நீ அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க ரிமூவ் பண்றதா பண்ணிக்கலாம் ஹைலைட் பண்ணி. சோ இதான் வந்து நான் கொடுத்த blanks வேல்யூ. சோ இது வந்து உங்களுக்கு தேவைனா நீங்க வெச்சுக்கலாம், இல்லனா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரியான நிறையா விஷயங்கள், இது வந்து நம்ம மல்டிபிள் ஷீட்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் ஃபோல்டர் வந்துட்டு ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஷார்ட்கட் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நிறையா நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.